வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நியூயார்க்கை சென்றடைந்தார். பாசிக்குடா கடலில் மூழ்கி தமது மகன்கள் காணாமல் போயுள்ளமையை கேள்வியுற்ற பெற்றோர் தூக்கிட்டு தற்கொலை. மாத்தறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை. நியூயார்க்கில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொதுச்சபை கூட்டம் இன்று தொடக்கம் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை அமெரிக்க நியூயார்க்கில் நடைபெறவுள்ளது. இந்த பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று முற்பகல் நியூயார்க்கினை சென்றடைந்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா, ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி கலாநிதி ரோஹான் பெரேரா ஆகியோரால் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொதுசபை கூட்டம் இன்று முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நியூயார்க் நகரில் நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொதுசபை கூட்டத்தில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றவுள்ளார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். இம்முறை ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டம் 3 விடயங்களால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான மாநாடு. அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் கூட்டத்தில் உரையாற்றவுள்ள இறுதி சந்தர்ப்பம் இதுவாகும். மற்றும் கடந்த 10 வருடங்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளராக பதவி வகித்த பான் கி-மூன் இம்முறை நடைபெறவுள்ள அமர்வுகளின் பின்னர் ஓய்வு பெறவுள்ளார் ஆகிய 3 விடயங்களாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் பான் கி-மூன் உட்பட பல தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார். தமது புதல்வர்கள் பாசிக்குடா கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளமையை அறிந்த பெற்றோர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். 2 இளைஞர்களும் நேற்று மாலை கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நீரில் அள்ளுண்டு சென்றவர்களில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மற்றையவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 21 மற்றும் 18 வயதான 2 பேரே காணாமல் போன நிலையில் 21 வயதுடைய இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கல்குடா பட்டியடிச்சேனை பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களே இவ்வாறு காணாமல் போயிருந்தனர். சம்பவத்தை கேள்வியுற்ற இளைஞர்களின் பெற்றோர் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள மரமொன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் கல்குடா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று 2 பேரும் 2 மணி அப்படி நடந்த சம்பவம் இது. எங்களுக்கு நேரத்தில் தெரியாது, இடையில தான் போனாங்க. தாண்டு தாங்களாண்டு 2 பேர் காணாமல் போய்த்தாங்களாண்டு எங்களுக்கு டைவிங் சாமான் நடத்து இறங்கினாங்க. இறங்கி நேற்று தேடினோம். நேற்று கடல் கொஞ்சம் மோசமாக காரணமாக ஆட்கள் மாட்டல. அதே காரணமாக இன்றைக்கு ஒரு 8 மணி அளவில் இறங்கி பார்த்தோம். ஒரு படி கிடைச்சிட்டு இன்னொரு படியை நம்ம எடுக்கல. மாத்தறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இந்த சம்பவம் இன்று முற்பகல் பதிவாகியுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் துஷார் உப்புல்தெனிய தெரிவித்தார். பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் 10 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். குறித்த நபர் மாத்தறை வடகேந்திர பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் 2013ஆம் ஆண்டு நீதிமன்றத்தினால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 7:45 மணியளவில் சிறைச்சாலையின் மலசர கூடத்திற்குள் தூக்கில் தொங்கிய நிலையில் குறித்த நபர் சிறைச்சாலை அதிகாரிகளினால் மீட்கப்பட்டார். அதனை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளினால் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். காலி மாத்தறை பிரதான வீதியின் கபலான பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். தங்கல்லையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் கொழும்பிலிருந்து வெலகம நோக்கி பயணித்த கொள்கலனும் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் பஸ்ஸின் சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜாயல வெலிகாம்பிரிய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாகனம் ஒன்றில் மோதுண்டு குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் ஜாலைதுர பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதான ஒருவரே
விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துருகிரிய வெந்தை பகுதியில் பொல்லால் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். போதையில் இருந்த இரு குழுக்களிடையில் ஏற்பட்ட வாய்த்தார்க்கமே இந்த கொலைக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அகில இலங்கை கம்பன் கழகத்தின் யாழ் கம்பன் விழா 2016 இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன. அகில இலங்கை கம்பன் கழகத்தின் யாழ் கம்பன் விழா 2016 நிகழ்வுகள் கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 4 நாட்கள் நல்லூர் ஸ்ரீ துர்காதேவி மணிமண்டபத்தில் நடைபெற்றன. இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்றைய தினம் காலை மாலை என 2 அமர்வுகளாக இடம்பெற்றன. தலைமையுரையை கொழும்பு கம்பன் கழகத்தின் தலைவர் தே ஈஸ்வரன் நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராஜாவும் கலந்து சிறப்பித்தார். இறுதி நிகழ்வாக குற்றக்கூண்டில் கும்பகர்ணன் என்ற தலைப்பிலான வழக்காடு மன்றம் அரங்கினை அலங்கரித்தது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.